சென்னை சீனிவாசபுரம் கடற்கரையில் வழிபாட்டிற்கு வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் போலீஸ் பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா இந்தியா முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அன்று முதல் 10 நாட்களுக்கு சென்னையில 1500க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மக்கள் கூடும் பொது இடங்கள்ல விநாயகர் சிலைகள் அமைத்து வழிபட போலீஸ் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதியை தொடர்ந்து செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து நேற்றைய தினம் வரையில பல்வேறு இடங்கள்ல சென்னை முழுவதும் இந்த விநாயகர் சிலைகள் பல்வேறு உருவங்கள்ல வித்தியாசமான முறைகள்ல வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 10வது நாளான இன்று ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் சென்னையில 4 கடற்கரைகள்ல கரைக்க காவல்துறை அனுமதி அளித்திருந்தது. அதன் அடிப்படையில 16,500 காவல்துறையினர் உதவியுடன் அந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டதோடு போலீஸ் பாதுகாப்புடன் கடற்கரைகள்ல பாதுகாப்பான முறையில விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. 16,500 காவல்துறையினர் மட்டுமல்லாமல் 2000 ஊர்காவல் படையினரும் கூட இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். முக்கியமாக அசம்பாவிதம் ஏற்படும் இடங்களாக சென்னையில பல்வேறு இடங்கள் மார்க் செய்யப்பட்டு அந்த இடங்கள்ல கூடுதலாக பேரிகேடுகள், கூடுதலாக காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு உபகரணங்களுடன் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். எந்த இடத்திலுமே பாதுகாப்பு அசம்பாவிதம் ஏற்படாத விதத்துல இந்த விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்ச்சியை நடத்திட வேண்டும் என பொதுமக்களுக்கும் அதே போல அந்த பாதுகாப்பு பணிகளை தீவிரமாக வழங்கிட காவல்துறையினருக்கும் சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் அந்தந்த பகுதிகளிலிருந்து குறிப்பிட்ட கடற்கரைகளில் கரைப்பதற்கு விநாயகர் சிலைகளை எடுத்து செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு உரிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாகனங்கள் செல்வதற்கு தனியாக வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில முக்கியமாக 700க்கும் மேற்பட்ட சிலைகள் பிரதானமாக கரைக்கப்படுகிறது. தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை, வட சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகமான சிலைகளை கரைக்கக்கூடிய ஒரு பகுதியாக பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரை இருக்கிறது. இதுவரையில 200க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் சிலைகளுடன் கொண்டு வரப்படக்கூடிய அந்த பாலை உள்ளிட்ட கழிவுகளை அகற்றுவதற்கு சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கிட்டத்தட்ட 500 நபர்கள் இந்த கடற்கரைகள்ல பணிகள்ல ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பெரிய சிலைகளை தவிர்த்து களிமண்ணாலான சிலைகள், அது மட்டுமல்லாமல் அந்த சிலைகளுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய மாலை உள்ளிட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் அனைத்தையுமே விநாயகர் சிலைகளை அந்த வாகனங்கள் வந்து இறக்கும் போதே மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அகற்றி விடுகின்றனர். வெறும் சிலைகளை மட்டுமே அந்த கடற்கரைக்கு கொண்டு செல்ல அனுமதிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் கடற்கரையில இறங்காதவாறு பேரிகேடுகள், தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கென உரிய முறையில வாலண்டியர்ஸ், இளைஞர்கள், மீனவ இளைஞர்கள் உள்ளிட்ட வாலண்டியர்ஸ் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் மட்டுமே கடல்ல இறங்கி சிலைகளை கரைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.